இனியா நம்ம தோப்புல ஒரு தென்னம்பாலை பூத்து இருக்குது, சாங்கியத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இதான் பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் யாரையும் பார்க்க தயாரா இல்ல. சின்னையா வெளியே போகணும், வண்டி எடு. ஒரு நிமிஷம் அப்படின்னு அவங்க சொல்ல சொன்னாங்க. என்னன்னு கேட்குறாருங்க. அந்த பார்வைக்கு அதானுங்க அர்த்தம். அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எப்போ தனியா பிரிச்சு அனுப்பிச்சாச்சு, அப்புறம் என்ன தனியா பேசுறதுக்கு இருக்கு? யோ கணக்கு, என்ன ஏதுன்னு கேட்டு அனுப்பு. உங்க பேத்தி பெரிய மனுஷியா இருக்காப்பா. நம்ம தோப்புல ஒரு தென்னம்பாலை பூத்ததுக்கே எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. உங்க குடும்பத்துல முதல் வாரிசு பூத்து இருக்குது, அதை சொல்லிட்டு போலான்னு அவங்க வந்திருக்கிறாங்க. இது எனக்கு சொந்தமான தோப்பு, நான் சந்தோஷப்பட்டேன். அது எனக்கு சொந்தம் இல்லை. பெத்தவ அவ சந்தோஷப்பட்டா அது போதும். நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணா போதும்பா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆற வர சொல்ற, என்னைய வர சொல்ற, அதுவும் அந்த வீட்டுக்கு. அதை விட செத்து போயிருன்னு சொல்லிடு. அப்பா அப்படி நாங்க என்னப்பா தப்பு செஞ்சிட்டோம்? ஏதோ சின்ன வயசுல வாய் தவறி வந்த ஒரு சொல்லுக்காக இப்படி வாழ்க்கை போற எங்களை ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னா என்னங்கப்பா அர்த்தம்? ஏதோ நடந்தத மறந்து எப்படி மறக்க முடியும்? பச்சை தண்ணியா மண்ணுல ஊத்துறவனு ஆடி போறதுக்கு தரங்கட்டா சொல்லு, மனசுல விழுந்திருக்கு. நானே மண்ணுல போனாலும் அது ஆறாது. எது எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கல்ல, அது போதும். புருஷன் சந்தோஷமா வச்சிருந்தா மட்டும் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் வந்துருமாப்பா? பெத்தவங்களை அடிக்கடி பார்க்க முடியாம தவிக்கிற பொண்ணுங்களுக்காகத்தான் தலை தீபாவளி, தலை பொங்கல், ஆடி மாசம், பலகாப்பு, புள்ள பொறவுன்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லி பிறந்த வீட்டுக்கு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனா இது எதுக்குமே நான் கொடுத்து வைக்காம போயிட்டேன். அப்புறம் எப்படிங்கப்பா நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் அப்பப்ப செய்ய வேண்டியதெல்லாம் மொத்தமா பிரிச்சு கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன பாச வேண்டி கிடக்கு பாசம். இப்ப நீ சொன்னியல்ல, அதை எல்லாத்தையும் ஒன்ற பொண்ணுக்கு செஞ்சு நீயே சந்தோஷப்பட்டுக்க. நான் என்னதான் செஞ்சாலும் உங்க ஆசீர்வாதம் இல்லாம அவ எப்படிங்கப்பா நல்லா இருக்க முடியும்? அதுக்கு அங்க வந்துதான் வாழ்த்தணும்னு இல்ல, இங்க இருக்குது. அவன் நல்லா இருப்பா.